You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த நாளில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் நாங்கள் சந்திப்பதிலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். வாரத்துக்கு 2 முறை, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து ஏராளமான காரியங்களை அறிவிக்கும்படியாய் ஆவியானவர் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதோடு கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்க நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் நம்மோடு கூட இணைந்து வேத புத்தகத்தை நமக்கு படித்தோ இல்லை விளக்கியோ கொடுக்கிறார்கள். ரொம்ப அற்புதமா இருக்கிறது. நிறைய காரியங்களை கேள்விப்பட முடிகிறது. அவைகளெல்லாம் கேள்விப்படும் போது இன்னும் ஆண்டவரை நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். எங்களுக்கே உதவி செய்யும் போது அவர் உங்களுக்கும் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக தொடர்ச்சியாய் வழங்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த நாளிலும் நம்மத்தில சுவிசேஷத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த நாள் நிகழ்ச்சியில தொடர்ச்சியாய் ஒவ்வொரு பாகமாய், ஒவ்வொரு எபிசோடாய் மத்தேயு ஒருவர், மார்க் ஒருவர், லூக்கா ஒருவர், யோவான் ஒருவரை விளக்கி சொல்ல போகிறார்கள். அந்த பயோகிராஃபி, அவருடைய பூர்வீகத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு பிறகு வசனத்துக்குள்ளாய் நாம் ஒவ்வொன்றாய் கடந்து சென்று படிக்க போகிறோம். ஆகையால் இந்த நாளில் முக்கியமாக மத்திய எழுதின சுவிசேஷத்தை நம்ம மத்தியில ரெவரண்ட் மில்கிசேதக் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அதன் தொடர்ச்சியாய் ஒவ்வொரு போதகர்களும் ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்தை பயோகிராஃபியாய் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட போகிறது. இப்போ நேரடியாய் நம் நிகழ்ச்சிக்கு கடந்து போக போகிறோம். ரெவரண்ட் மில்கிசேதக் அவர்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகத்தை மேலோட்ட கண்ணோட்டத்தோட நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு உள்ளான ஆழத்திற்குள்ளாக வசனமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்ப கால சீஷர்களில் மத்தேயும் ஒருவனாக இருந்தான். அவனுக்கு இன்னொரு பெயர் இருந்தது. அவனுடைய பெயர் லேவி என்று சொல்லி அழைக்கப்பட்டது. லேவி என்ற மற்றொரு பெயரும் இந்த மத்தேயுவுக்கு இருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு இவரை தன்னுடைய பணிக்கு அழைக்கும் பொழுது இவர் வரி வசூலிப்பவனாக காணப்பட்டான். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு தம்முடைய ஊழிய பணியிலே இவனை அழைக்கும் பொழுது இவன் வரி வசூலிப்பவனாக, சுங்கம் வசூலிப்பவனாக இவன் காணப்பட்டான். யூதர்கள் அக்காலத்துல ஆட்சி செய்யவில்லை. ரோமர்கள் அரசாண்ட காலகட்டத்திலே யூதனாக இருந்த இந்த மத்தேயு யூத ஜனங்களிடத்தில் வரி வசூல் செய்து ரோம அரசாங்கத்துக்கு செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆனபடினாலே இவனுக்கு யூதர்கள் மத்தியிலே பரவலாக ஒரு நல்ல பெயர் இல்லை. காரணம், நம் ஜனத்தினிடத்தில் இவன் வரி வசூல் செய்து இவன் ரோம அரசாங்கத்துக்கு செலுத்துகிறானே என்கிற ஒரு பெயர் இருந்ததாக சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இயேசு இவனை நற்செய்தி நூலை, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை எழுதிய ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பு. உதாரணமாய் சொல்ல போனால், பழைய ஏற்பாட்டின் சொல்லப்பட்ட அநேக வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக இயேசு வந்தார் என்பதை இந்த மத்தேயு தான் அதை கனெக்ட் பண்றார். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும்
கனெக்டிங் பண்ணுகிற அந்த காரியம் வந்து மத்திய புஸ்தகத்துல தான் அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா சுவிசேஷ புஸ்தகங்களிலே முதலாவது எழுதப்பட்டது மார்க்குவின் புஸ்தகம் தான். நம்ம வேதாகமா இப்ப பட்டியலிலே வரணும்னு சொன்னா மார்க்குவின் புஸ்தகம் தான் முதலாவது எழுதப்பட்டது. அதுக்கு பிற்பாடு மத்தேயு மற்றும் லூக்கா, யோவான் எல்லாம் எழுதப்பட்டது. ஆனா முதல் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, அந்த இருண்ட காலகட்டத்தையும் வாக்குதத்தங்கள் இயேசு மேசியாவாக வரப்போகிறார் என்பதை குறித்து அத தொடர்புடைய அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு எவ்விதமாக யூத குலத்தில் பிறந்தார் என்பதை மிக அழகாக அந்த சரித்திர பின்னணியை சொல்லுகிறது இந்த மத்தேயு ஒன்றுதான். ஆபிரகாமுடைய குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அழகா சொல்றார். நீங்க ஒரு புது விசுவாசிகளுக்கு வேதாகமத்தை வாசிக்க சொல்லனா, நம்ம மத்தேயு வாசிக்க சொன்னா அவங்களுக்கு புரியாது. இவனை பெற்றான், அவனை இவனை பெற்றான் என்ற சரித்திரம் வரும். ஆனா அவர்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணும் பொழுது யோவான் புஸ்தகத்தை வாசிக்கத்தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஏனென்று சொன்னால் அதிலே இயேசு கிறிஸ்துடைய பிதாவினுடைய குமாரன் எவ்விதமாக ஆதி ஆகமத்துல வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லுகிறது. அதே போல இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த வாதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது, அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம் என்று சொல்லி சுவிசேஷத்தை எளிய முறையிலே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சரித்திர புத்தகத்திலே, தீர்க்க தரிசன புத்தகங்களிலேயும் மற்றும் வேதாகம காரியங்களிலேயும் இதை கேனானிக் ஆர்டர்ல கொண்டு வரும் பொழுது, வேத புஸ்தகத்துல, வேத புத்தகம் என்று சொன்னால் 5 புத்தகம் தான். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்கள் தான் புஸ்தக சுருளாக கொடுக்கப்பட்டது. மற்றவைகள் எழுதப்பட்டது எல்லாம் இந்த 5 புஸ்தகங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது சரித்திர புஸ்தகம். அந்த சரித்திரம் வாழ்கிற அந்த நாட்களிலே நடந்த தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லி புக்குகளை கேனானிக் ஆர்டர்ல அதை வகைப்படுத்தும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இந்த மத்தேயுவின் புஸ்தகம் முதல் இடத்தை பிடித்து விட்டது. எதற்காக என்று சொன்னால், மார்க் எழுதாத காரியம், லூக்கா எழுதாத காரியம், யோவான் எழுதாத காரியத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து தொடர்புடைய ஒரு காரியமாய் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை முன்குறித்தவர் இந்த மத்தேயு. அப்போ ஒருவேளை ஆண்டவர் இயேசு இவர் அழைக்கும் போது, பேதுரு அழைக்கிறார், பேதுரு அழைக்கும் போது மீன் பிடித்து கொண்டிருக்கிற நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்திரன் அப்படின்னு கூட்டு போறார். அப்போ அவர் மீன் பிடிக்கிற அனுபவசாலி. ஆனால் இந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை கொண்டு சரித்திரத்தில் செய்த ஏராளமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மத்தேயு ஆண்டவர் அழைக்கும் போது இவர் இப்படி எழுதுவார் என்ற நோக்கத்தோட தான் அழைத்தாரா அப்படின்னு. அதாவது சரித்திரத்துல நம்ம வாசிச்சோன்னு சொன்னா மத்தேயு தான் இந்த மத்தேயு புஸ்தகத்தை எழுதினார் என்பதற்கு ஆதாரமே இல்லை. சரி. ஆனால் அக்காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் கணிக்கிறார் இந்த மத்தேயு தான் எழுதியிருக்கக்கூடிய. ஏனென்று சொன்னால் யூத பின்னணியிலிருந்து வந்தபடியினால் அநேக வார்த்தைகள் யூத வம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறபடியா இருக்குது. அந்த முறையில் அது இருக்கிறபடினால நிச்சயமாக யூதனாய் இருந்த மத்தேயு தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று ஆணைத்தரமாக சொல்லப்படுகிறது. சரி. அப்ப பாருங்க, இயேசு இவனை அழைக்கும் பொழுது நம்முடைய சீஷனாய் ஆயத்துறையில இருக்க உட்கார்ந்து வரி வசூல் செய்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் அழைச்சாரு, என்னை பின்பற்றி வா என்ற உடனே அவன் அப்படியே வந்துட்டானா. இன்னொரு வேத பண்டிதர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா, பேதுரு வலையை எங்க ஒலிக்க வச்சுட்டு வந்தானா, அதனால இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மறுபடியும் பழைய தொழிலுக்கு போனான். ஆனா ஆண்டவர் இவனை அழைக்கும் பொழுது இவன் பெண்ணோடு வந்திருப்பான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வம்ச வழியை பற்றியும் ஆண்டவர்கிட்டயும் கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு இவன் வந்திருப்பான் எதிர்பார்ப்போடு. சரி. ஏன்னா இங்க அக்கௌண்டபிள் தான் பாத்துனுக்கிறோம், இயேசுவோடு போனாலும் அநேக அக்கௌண்டபிள் டியூட்டி நம்மளுக்கும் கிடைக்கும் எதிர்பார்த்து வந்திருப்பான். ஆனா ஆண்டவர் அதை இவன் கையில கொடுக்கவில்லை, யூதாஸ் காரியத்து கையில ஒப்பு கொடுத்தார். சரி. ஆனா பாருங்க, எந்த ஒரு பொறுப்பு இவன் கையில கிடைச்சதோ அதுல உண்மையாய் அவன் செயல்பட்டான், உண்மையாய் அவன் இருந்தான். அப்ப இங்க வேதத்துல இந்த நூலை இவன் எழுதியதாக இல்லை, முதல் நூற்றாண்டிலே இது இவன் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமாக இதை கணிக்கிறார்கள். ஆகினால்தான் 2 தீமோத்தேயுல 3 அதிகாரம் 16 வசனத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக இந்த வேத வசனம் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டுடைய காரணமே இதுதாங்க. வேத புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம், சரித்திர புஸ்தகங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன என்று சொன்னால், தேவ ஆவியினாலே எழுதின எழுத்தாளர்கள் 40 ஆசிரியர்கள் 1600 ஆண்டுகளாக எழுதப்பட்ட காரியம். ஆனா எழுதப்பட்ட எல்லா காரியமும் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது எல்லாம் கோர்வையாய் காணப்படுகிறதாம். எழுதினது வெவ்வேறு காலம், வெவ்வேறு ஆண்டுகள். ஆனா 40 ஆசிரியர்கள் ஏதோ ஒரே இடத்துல உட்கார்ந்து எழுதவில்லை, வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதினார்கள். ஆனா ஆவியானவர் ஒருவரே. இதில் அதிசயமே என்ன என்று சொன்னால், எல்லோரும் ஒரே காரியத்தை ஒவ்வொருவரும் எழுதினதுக்கு ஒவ்வொரு கனெக்டிங்கா இருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு இருக்கிற ஒரு வேத புத்தகம் எது உலகத்திலே ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னா அது வேத புத்தகம் தான், பரிசுத்த வேதாகமம் தான். அப்ப பாருங்க, இந்த வேத புஸ்தகம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்போ வேத வசனம் அதிகாரம் நம்ம வாசிக்கப்படும் பொழுது நாம் சீர்திருந்துவதற்கும் போதிப்பதற்கும் நாம் நம்ம எடிஃபை பண்ணுவதற்கும் வேதம் வாசிப்பது மிகவும் அவசியம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இது எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தோராயமா சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு சில வருடங்களுக்கு பின்னர். அதாவது ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க கிபி 37வது ஆண்டு மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கலாம். ஆமா, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளே இவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம். ஒரு சிலர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் நூற்றாண்டின் மத்தியிலே, இது எப்படி கணிக்கிறாங்கன்னா, முதல் நூற்றாண்டில மத்தியிலனா ஏறக்குறைய அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடுதான், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு. ஆனால் 37வது கிபி 37வது ஆண்டிலே மத்திய எழுதப்பட்டிருக்கலாம். இந்த மத்திய எழுதினது அந்த பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு அப்ப ஆவியானவர் கண்டிப்பா எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்திருக்கணும். அந்த பலத்தில் தான் எழுதியிருப்பார். ஆமாங்க, அவ்விதமாக அது எழுதியிருக்கலாம் என்று சரியான வருடம் குறிப்பிடப்படவில்லை. ஆனா சில இடங்களிலே நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுதுல சொன்னது போல 37ஆம் ஆண்டுகள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா டீப்பா கொஞ்சம் ஹீப்ருல போய் பார்க்கும்பொழுது அதை கணிப்பு தான் சொல்றாங்களே தவிர அத்தன்டிக்கா சில புஸ்தகங்கள் எல்லாம் நம்மளுக்கு அத்தன்டிக்கா சொல்லப்படும், இந்த வருஷத்தான் எழுதப்பட்டது, இந்த வருஷத்தான் எழுதப்பட்டது. ஆனா இங்க கூறப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து முதல் நூற்றாண்டின் மத்தியிலே இவைகள் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி அங்க கணிக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்ன இருக்குது இந்த மத்தியில அவுட்லைனா நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய போதனைகள், விசேஷமா மலை பிரசங்கம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணம், அதாவது சுவிசேஷம் என்றாலே ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டோம், இயேசுவின் பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அற்புதம், மரணம், உயிர்த்தெழுதல், இதுதான் சுவிசேஷம், இதுதான் குட் நியூஸ். இன்னைக்கு இதை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை. குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப சொல்றது தான் குட் நியூஸ். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து குட் நியூஸ் மனுஷனுக்கு வந்தது, இன்று கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இது என்னன்னா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, உலகத்திற்கே நற்செய்தி, இயேசு பிறந்தது, அதுதான் குட் நியூஸ். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறை குறித்து மிக நுணுக்கமாக இந்த மத்தேயு எழுதியிருக்கிறார் என்பதுல சந்தேகமே இல்லை. அழகாக தெளிவாக இவர் எழுதியிருக்கிறார் இந்த வசனத்துல. நம்ம இப்படி பார்க்கும் பொழுது முதலாவது இவர் என்ன பண்றாருன்னா, 1ஆம் அதிகாரத்துல மேசியாவை அறிமுகம் பண்றார். யூத குலத்தில் வந்தவர் மேசியா. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க மேசியா என்று நினைக்கிறீர்களே அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று ரூபகாரப்படுத்தி பேசுறாரு. அப்ப பாருங்க, யூத மேசியாவை அறிமுகம் செய்யறதே எப்படின்றா, யூத குலத்துல தான் வருவார்கள் என்று சொல்ல அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மத்தேயு யூத குலத்தை கனெக்ட் பண்ணி அழகா எழுதுறாரு. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்துல 1-17 வசனத்துல யூத வம்சத்தில் இயேசுடைய பிறப்பு,
பிற்பாடு எகிப்துக்கு அவர் எப்படி போனார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு சம்பவத்தையும் நாம் பார்க்க முடியுதுங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது அறிமுகமாய் காணப்படுகிறது. உதாரணமா பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்துல பெற்றான் 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 என்ற வார்த்தை நிறைய வருது. எப்படி அப்படின்னு கேட்டா 2வது வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் அப்படின்னு இருக்கு. அடுத்த 3வது வசனத்திலையும் பெற்றான் இருக்கு. 4வது வசனத்திலையும் யார் யாரை பெற்று எடுத்தது என்பதை பெற்றான் 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 அப்படின்னு அந்த அதிகாரத்துல நிறைய இருக்கு. ஆனா ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல பார்த்தா மரித்தான் 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 அப்படின்னு வருதுங்க. அப்போ அங்க அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த 5வது அதிகாரத்தை சற்று ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது இங்க 5வது வசனத்தை பாருங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் 930 வருடம் அவன் மரித்தான். அதுக்கு அடுத்து பாருங்க சேத் நாளெல்லாம் சொல்லிட்டு அவன் மரித்தான். இப்போ இந்த 5வது அதிகாரத்தை நீங்க ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல பார்த்தா மரித்தான் அவன் எத்தனைய வருஷம் உயிரோடு இருந்தான் அவன் மரித்தான்ட்டு மரித்தான் மரித்தான் என்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க மத்தேயுல பார்த்தீங்கன்னா பெற்றான் பெற்றான் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு அறிமுகத்தை அங்கே சொல்லுகிறதாக. அதாவது ஒரு வேடிக்கையாக மற்றவங்க சொல்லுவாங்க, வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாதவங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு அக்காலத்துல எல்லாம் ஆம்பளைங்க தான் பிள்ளைய பெற்றிருக்காங்க அறியாமைனால. ஆமா, ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் என்று சொல்லி அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளைங்க தான் பிள்ளைய பெற்றிருக்காங்க, இந்த காலத்துல தான் பொம்பளைங்க பேக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்லுகிறது. வேதாகமத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா ஆண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுடைய பேரை எங்க சொல்லணுமோ அங்கேதான் அவங்கள ஹைலைட் பண்ணுவாங்களே தவிர மற்ற காரியங்கள் ஆண்களை குறித்து தான் சொல்லலாம். பெற்றான்னா பெண்ணிடத்துல தான் பெற்றான். இஸ்ரவேலரை தேவன் நடத்தி வரும்போது கூட 6 லட்சம் புருஷர்கள். ஆமா, அந்த இடத்துல பெண்கள் மென்ஷன் பண்ணப்படலை. ஆமா, 6 லட்சம் புருஷர்கள் என்று மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதை தான் வேதாகமத்துல தொடர்ச்சியா சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஆண்களை முன்ன குறிச்சுதான். ஏன்னா ஆணுக்குள்ள பெண் இருக்கா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால ஆண்களைத்தான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இப்படி வராது. சரி, ஐயா சொன்னது போல பழைய ஏற்பாடு ஆரம்பமாகும்போது ஆதியாகமம் 1 to 11 அதிகாரம் வரைக்கும் வரும்போது அநேக காரியங்களுக்கு சரியான விளக்கம் இன்னும் யாராலும் கொடுக்கப்பட முடியாது. அதாவது உலக சிருஷ்டிப்பிலிருந்து பாபேல் கோபுரம் வருகை வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு வருகை அந்த நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் பாவத்திலேயும் மனம் போன போக்கில் அவர்கள் ஜீவித்து வந்தார்கள். எப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அப்ப மனுஷனுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். நீ இப்படிதான் இருக்கணும், அறியப்படாத காலம். கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இப்ப அநேகருக்குள்ள கேள்வி, ஆரம்பத்துல இருந்து அநேக அறியாமை கேட்கிற கேள்வினா, காயினுக்கும் ஆபேலுக்கும் மனைவி எங்கே வந்தது? அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட முன்ன, அதாவது ஆண்கள் பெயர்களை தான் பைபிள்ல சொல்லப்படுமே தவிர, ஆண் பிள்ளையுடைய பெயரை தான் சொல்லப்படுமே தவிர, அக்காலகட்டத்தில ஆதாமுக்கு இன்னும் அநேக பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அப்போ இவங்களை தான் திருமணம் பண்ணோம், அவங்கள தான் திருமணம் பண்ணோம் என்ற அந்த பண்ணாலும் அந்த முறைமை இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு நம்முடைய கலாச்சாரத்தின்படி மாமா மகளை கல்யாணம் பண்ணலாம். ஆமா, சித்தப்பா பிள்ளைங்க தங்கச்சி அக்கா ஆயிருவாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா முஸ்லிமர்களை பார்க்கும் போது அவர்கள் சித்தப்பா பெரியப்பா பசங்களை கூட திருமணம் பண்ண முடியும், அந்த முறைமையின்படி. அப்போ அந்த காலத்துல அந்த முறைமை இல்லை. இந்த 66 புஸ்தகங்கள் 3 பிரிவுகளாக பிரித்து படித்தாக்கா மில்கையா சொன்னதை போல அந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஆதாமிலிருந்து மோசே வரை முற்பிதாக்களின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. முற்பிதாக்களின் பிரமாணம் என்பது ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், யார் பலி செலுத்த வேண்டும், அந்த தேவனோடு கூட ஐக்கியம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படிலாம் மனுஷன் வாழ வேண்டும் என்பது முற்பிதாக்களின் பிரமாணத்தின்படித்தான் அது நடந்தது. மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை
நியாயப்பிரமாணத்தை தேவன் மோசையின் மூலமா கொடுக்கிறார். அதன் வழியாகத்தான் யாரை யாரை திருமணம் செய்யணும், யாரை யாரை திருமணம் செய்யலாகாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் நமக்கு போதிக்கிறார், தேவன் போதிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக மோசையிலிருந்து இயேசு வரை இந்த நியாயப்பிரமாணம், இயேசுலிருந்து இதுவரை கிருபையின் பிரமாணம். கிருபையின் பிரமாணத்தில் கூட நாம் நியாயப்பிரமாணத்தை இயேசு அழிக்க வரல, அதை நிறைவேற்றத்தான் வந்தார். அவருடைய மீட்பின் திட்டம் தான் மாற்றப்படுவதை தவிர நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள், சில காரியங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. யாரை யாரை திருமணம் செய்யலாம், யாரை யாரை திருமணம் செய்ய கூடாது என்று. அப்படி முற்பிதாக்களின் பிரமாணத்தில் பார்க்கும் பொழுது ஆதாமிலிருந்து மோசே வரை மனசாட்சியின்படி பெண்ணை திருமணம் செய்யணும் தான் நினைச்சாங்களே தவிர யாரை யாரை திருமணம் செய்யணும் பிரமாணம் இல்லை. மோசேவுடைய காலத்திலிருந்து தான் அந்த பிரமாணம் மாற்றப்படுகிறது. அதுதான் இப்ப வாழக்கூடியவங்களுக்கு அது ஒரு கேள்வியா இருக்கும், அப்போ எப்படி திருமணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி ஒரு முற்பிதாக்களின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே மனசாட்சியின் காலம் பல பிரிவுகளாக இருக்கிறது. பெண்ணை திருமணம் செய்யணும், ஆனா யாரை திருமணம் செய்யணும் பிரமாணம் இல்லை. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் ஆண்டவர் சட்டத்தை போடுகிறார், யார் யாரும் திருமணம் செய்யலாம், திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டத்தை போடுகிறார். அதைத்தான் கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்துல அதை நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால அது அந்த காலகட்டம். கேள்வி கேட்கிற உலகத்துக்குரிய மனுஷன் கேட்கலாம், சத்தியத்தை அறிந்தவர்கள் இந்த 3 பிரமாணத்தை உட்பட்டதை நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியதா ஏற்றுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த நாட்களில் கர்த்தர் யார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் சீர்திருத்தப்பட்ட காலம் என்று சொல்லலாம். சீர்படுத்துகிறார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். அதான் அந்த பிரமாணத்துக்குள்ளே அது வருது. சரிங்க. தொடர்ச்சியாக இந்த மத்தேயு எழுதப்பட்ட அந்த சூழ்நிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்தவர்களை யூதர்கள் துன்பப்படுத்தின காலம் அது. கிறிஸ்தவர்களை யூதர்கள் துன்பப்படுத்தின காலம். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். அநேக யூதர்கள் அக்காலத்துல இயேசுவை மேசியாவாக எண்ணவில்லை. அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள். அதுதான், அது ஒரு ரிலிஜன் கிடையாது. ஆமா, அது ஒரு தனி ஒரு கூட்டம். இவங்க சொந்தமானதிலே அவர் வந்தார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். வசனம் சொல்லுது, சொந்தமானதிலே அவர் வந்தார், சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு கூட நம்ம இஸ்ரேல் தேசத்துல பார்க்கும் பொழுது மேசியா வர காத்திருக்கிறார்களே தவிர அவர் வந்து போயாயிற்றுன்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்ல. ஆனா அதிலும் சில யூதர்கள் இருக்கிறார்கள், அவரை கிறிஸ்துவை மேசியாவாக கண்டவர்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது எழுதப்பட்ட ஒரு காலம், கிறிஸ்தவர்களை, அதாவது தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்தவர்களை யூதர்கள் துன்பப்படுத்திய காலத்துல இந்த நூல், இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இந்த புத்தகம் எழுதப்பட்டது. மேலும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யூத பாரம்பரிய வழக்கங்களை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாய், இப்ப ஏற்கனவே நாங்க பேசினது போல யூத பாரம்பரிய வழக்கங்களை விட்டு கிறிஸ்தவர்களாய் ஆலயங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் வந்த பொழுது இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. அப்போ யூத கலாச்சாரம், யூத பின்னணியே வேற, கிறிஸ்தவனுடைய பின்னணியே வேற. இது யாராகிலும் ஏற்றுக்கொள்ளலாம். இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும்னு சொல்லி அல்ல. இயேசுடைய ஊழியம் கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னா வெறும் யூதர்களுக்காக இல்ல. சமாரிய பெண்ணை தேடி போனாரு, சமாரியர்களை தேடி போனார், புறஜாதிகளை தேடி போனார், மற்றவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே என்றார். அப்ப ஆண்டவர் எங்க லிங்க் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, பாவங்களை மன்னித்து அவர்களை குணமாக்கி இவளும் ஆபிரகாமுடைய குமார்த்தியா இருக்கிறாளே, கனெக்டிங் அங்கதான் கொடுத்தாரு, விசுவாச பட்டியலில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஆனா அவருடைய ஊழியம் நம்ம பார்க்கும் பொழுது புற ஜாதிகளை தான் தேடி போனார் இயேசு. அப்போ இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, கிறிஸ்தவ சபை இடிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் சித்திரவாதைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர்களுக்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. யாருன்னா, மனம் திரும்பி, அது யூதர்களாகட்டும் கிரேக்கர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த புஸ்தகம் என்று இங்க பார்க்கிறோம். இதுல என்ன, ஆதி கால திருச்சபையில ரட்சிப்பு, அன்பு, ஐக்கியம், இதை குறித்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நல்லா பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் சபையில பொது உடைமைகளா வச்சாங்களாம், பொதுவா அனுபவிச்சாங்களாம். அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து தங்கள் ஆஸ்திகளை விற்று
பொதுவா சொல்லி சமபந்தி இருந்துங்க. இதுல மீறி போனவன் தான் அனனியாவின் சப்பீராவும். தங்களுக்கு என்று சொல்லி சில காரியங்களை வஞ்சித்து வைத்து விட்டார்கள். இப்ப பாருங்க, இப்பேற்பட்ட அந்த பொது உடைமை, அன்பின் ஐக்கியம், இதெல்லாம் கிறிஸ்தவர் ஒரு நிலைக்குள்ளாக இவர்களை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த புஸ்தகத்துல, மத்தேயுவின் புஸ்தகத்துல நாம் பார்க்கும் பொழுது உள்ளடக்கம் என்ன இருக்குதுன்னா, கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் நிறைந்த அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனஜன பந்துக்களுக்கும் தேவாலயத்தை அவர்கள் ஒன்றாய் கூட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜபம் பண்ணி கொண்டு வந்தார்கள். வெறும் இவங்களுக்கு தாகலாம் இல்ல, அந்த காலத்துல இருந்த அந்தியோகியா பட்டணத்துல இருந்த மற்றவங்களெல்லாம் கேதர் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக அவர்கள் வந்தார்கள். ஆகினால தான் மிக தெளிவாக இந்த மத்தேயு எழுதும் பொழுது யூத பின்னணியில் வந்தவர் தான் இயேசு மேசியா என்பதை ஆணித்தரமாக அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, பிற்பாடு அவர்கள் எகிப்துக்கு போனது, மேசியாவுடைய ஞானஸ்தானம் 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது மேசியாவுக்கு உண்டான சோதனைகள் என்ன, 4ஆம் அதிகாரத்துல மலையில பிசாசு கொண்டு போய் சேர்த்தான், சோதித்தான். அதே போல 2வதாக நம்ம பார்க்கும்போது கலிலேயாவிலும் அதை சுற்றுப்புறங்களிலும் மேசியாவின் ஊழியம். இவர் சொல்லும் பொழுது கிறிஸ்துவே மேசியா தான் சொல்றாரு. அவருடைய ஊழியம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் ஊழியத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னா, நம்ம மத்தேயு புஸ்தகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அதிகமா பேசியிருக்காங்க. The kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை பாருங்க. கலிலேயாவிலே ஊழியத்தின் ஆரம்பம், ராஜ்யத்துக்குரிய சீஷத்துவத்தை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய செயல்கள், வல்லமைகள் என்ன என்பதை 8ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவிக்க வேண்டியது கடமை என்பதை 10ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய பிரசன்னம் எவ்விதமா இருக்க போகிறது என்பதை 11ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்ன, நீங்க 13, 14, 15 இதை வாசிக்கும் பொழுது மத்தேயுவின் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். பரலோக ராஜ்யத்தின் அநேக இலுஸ்ட்ரேஷன் ஆண்டவர் சொல்லி எளிய முறையில ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய நெருக்கடியான நேரம் எப்படி இருக்க போகிறது என்பதை 14ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அங்கம் வகிப்பது எப்படி என்பதை ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். அப்ப 3வதாக யூதேயா, பெரேயா, எருசலேம் ஆகிய இடங்களிலே மேசியாவின் ஊழியத்தின் உச்சகட்டம் கடைசியில வரும்பொழுது இந்த ஹோலி வீக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது வரும்பொழுது மத்தேயு எப்படி பண்றாருன்னா, இயேசுவினுடைய எருசலேம் பயணம், அதாவது எருசலேமில் இயேசுவின் கடைசி வாரம், இந்த ஹோலி வீக், பேஷன் வீக்னு சொல்லுவோம். அதை குறித்து 21ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. வெற்றி பவனியும் தேவாலயத்தை சுத்திகரித்தலும் அதை குறித்து 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். யூதர்களுடைய கருத்து வேற்றுமை என்ன வருகிறது, அதாவது ஒரு வழி இருக்குமா, இவங்க நினைச்சாங்க இயேசுவை பிடிச்சு ராஜாவாக பண்ணிடலாம், இயேசுவை பிடிச்சு யூதர்கள், ஏன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வேத பண்டிதர்கள் கணிக்கிறாங்க யூதர்கள் வந்திருப்பாங்களாம் எருசலேமுக்கு. எருசலேம் தேவாலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வரும்பொழுது வந்திருக்கிற யூதர்கள் எல்லாரும் ஏற்கனவே இவர்கிட்ட போனா சாப்பாடு கிடைக்குது, இவரு கூட போனா நல்லா இது கிடைக்குதுன்னு அறிஞ்சவர்கள் இவரை பிடிச்சு நம்ம ராஜாவா, பிலாத்து ராஜாவாகிறான், அப்போ இவரை பிடிச்சு நமக்கு தலைவனாக அரசனாக மாற்றி விட்டால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் சொல்லி இயேசுவை கோவேரி கழுத மேல ஏத்திட்டாங்களாம். யூத பின்னணியில் இருக்கிறது இது. இயேசுவை கோவேரி கழுத மேல, ஏன் கழுத மேல போனார்னா, அக்காலத்துல இருந்த ராஜாக்கள் எல்லாம் கழுத மேலதான் போவாங்க. கழுத மேலதான் அவங்க போவாங்க, கோவேரி கழுதை. இப்ப நம்ம கிட்ட பாக்குற கழுதை எல்லாம் அது ஒன்னத்துக்கு உதவாத கழுதை. அங்க குதிரை சைஸ்ல இருக்கும் ஒவ்வொரு கழுதைகள், அது மேலதான் போவாங்களாம். அதற்கு பழைய ஏற்பாட்டிலேயே ஆதாரம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இவங்க நினைச்சுன்னு போவாங்க, ஒலிவ மலையிலிருந்து கீழே நீங்க இஸ்ரேலுக்கு போகணும்னு தெரியும், அப்படி ரோடு ஒன்று வருது. அப்படி வரும்பொழுது வலது பக்கம் போனா பிலாத்தினுடைய அரண்மனை, இடது பக்கம் போனீங்கன்னா அது தேவாலயத்துக்கு வழி காட்டும். இப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு பவனி சென்று ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஜனங்கள் இயேசு ஓசன்னா, உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து போறாங்க. என்னன்னாக்கா, இவர் நேரடியா போய் பதவியில் இருக்கிற பிலாத்துவை இறக்கிட்டு இவர் அரசனா மாறிடுவாரு, மாத்திடலாம் நம்ம,
நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது, அடிமை தினத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அங்க கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிலாத்து அதாவது அரண்மனைக்கு நேராக போகவில்லை, கழுதைய ஆலயத்துக்கு நேரா திருப்பிட்டார். அவர் வந்த நோக்கம் அதுதான். ஆலயத்துக்கு நேரா திருப்பி அங்க போன உடனே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் ஆண்டவர் பார்த்து ஜாட்சி எடுத்து அடிச்சு, என் தேவனுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், நீங்களும் இதை கல்லறு குகையா மாத்திட்டீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அடித்து விரட்டி பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவரை நம்பி வந்த ஜனங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன வந்துச்சுன்னா, வெறும் கூட்டம் இவன் கூட இருக்கிறதே, இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகிறானே, இயேசு மேல பிளேம் பண்ணதெல்லாம் நீங்க பாருங்க, இவன் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறான். ஏன்னா பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறாரு. ஆனா இயேசு மௌனமா நிற்கிற, நீ சொன்னபடி என்ற. ஆமா. அப்போ இவர்கள் நினைச்ச ராஜ்யம் என்னன்னா, நம்மளை இறக்கிட்டு இவர் ஆளு. ஆனா இயேசு சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இங்கே இல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். வந்த நோக்கம் அதுதான் என்பதை ஆண்டவர் ரொம்ப பொலைட்டா அழகா அங்க பதில் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த கருத்து வேற்றுமை அங்கதான் வந்தது. இந்த பவனி போன உடனே கருத்து வேற்றுமை வந்தது. பிற்பாடு ஒலிவ மலையின் பிரசங்கத்துல நம்ம பார்க்கும்போது ராஜ்யத்தினுடைய எதிர்காலம் ஒலிவ மலையினுடைய பிரசங்கத்துல நம்ம பார்க்கலாம். அதே போல இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த சதி திட்டங்கள் நடந்தது, அதை சொல்லப்படுகிறது. கடைசி விருந்து இருந்தது. பிற்பாடு கெட்செமனே தோட்டத்திலே அவர் இருந்தது. நான்காவதாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுதல், விசாரிக்கப்படுதல், சிலுவையில் அறையப்படுதல், இதெல்லாம் 26ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. பிற்பாடு சிலுவையில் அறையப்படுதல் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரத்தில் கடைசியிலே அடக்கம் பண்ணப்படுதல் சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக 28ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுகிறது. அத பெண்களின் மகிமையான கண்டுபிடிப்பு என்னன்னா, இயேசுவை போயிட்டு காலியான கல்லறையை கண்டுபிடிச்சாங்க. அவர் இங்க இல்லை, யாரோ அவரை எடுத்துக்கொண்டு போனார். கண்டுபிடிச்சது யாருன்னா பெண்கள் தான். அப்ப பாருங்க, பொய்யான சாட்சிகள், அதாவது அநேக சாட்சிகள் யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கட்டளையும் தி கிரேட் கமிஷனும் 28ஆம் அதிகாரத்துல தான் அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ மத்தேயு புஸ்தகத்திலே ஒரு 5 பிரசங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரீச்சிங். அதுல முதல் மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்துல 6, 7. நம்ம இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது மலை பிரசங்கம் இதுக்கு அட்ராக்ட் ஆகாத ஆளுங்களே இல்ல. நம்ம இந்திய தேசத்தினுடைய மகாத்மா காந்தி அவர்கள் கூட மலை பிரசங்கத்தால கவரப்பட்டவர். இந்த மலை பிரசங்கத்தை கடைபிடித்தவர். உப்பு சத்தியாகிரகம் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பேசாம சைலண்டா உட்காந்துட்டாரு. வெள்ளையான வெளியேறு நானும் சொல்லி பார்த்தாங்க, சைலண்டா உட்கார்ந்தாரு. வெள்ளைக்காரன அதிகாரத்தை ஒரு கையில கொடுத்துட்டு அவனை வெக்கேட் பண்ணி போயிட்டான். அவர் மலை பிரசங்கத்தை கவர்ந்து தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டவர். அப்போ இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது ஊர் ஊராக பிரயாணம் சென்று பரலோக ராஜ்யத்தை குறித்துதான அறிவிக்கிறவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பரலோக ராஜ்யத்தை பற்றிதான உவமைகளை சொல்லப்படுகிறது. நான்காவது பிரசங்கம் உண்மையான சீஷருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு பிரசங்கம் பண்ணார். ஐந்தாவது பிரசங்கம் ஒலிவ மலையின் மேல் கடைசி காலத்தை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணினார். எப்படி அவருடைய வருகை இருக்கும், என்னென்னலாம் சம்பவிக்கும் என்று 24ஆம் அதிகாரமும் 25ஆம் அதிகாரமும் ஒலிவ மலையில ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ய தீர்க்க தரிசனமான பிரசங்கம். இந்த மத்தேயு புஸ்தகத்துல இந்த 5 பிரசங்கங்கள் மிகவும் அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது, கவனிக்கப்பட வேண்டியது. ஆமா, இதை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நாம் இந்த மத்தேயு புஸ்தகத்தில் இருந்து அநேக சத்தியங்களை உள்ளே நம்ம போனால் அநேக மேய்ச்சல்களை கண்டடையலாம். அப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை பேசப்பட்ட சம்பவங்களை ஒவ்வொன்றாய் படிப்படியாய் வசன வசனமாய் அதிகாரமாய் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஒரு மேலுரையாய் இவைகள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் போது மத்தேயு இதை எப்படி எழுதுகிறார்? ஆபிரகாமை தொடங்கி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவங்களை மீண்டுமாய் சந்தித்து பலப்படுத்தி 40 நாள் அவங்களோடு தங்கியிருந்து அதுக்கு பிறகு அந்த ஒலிவ மலை மேல போய் அவர் வானத்துக்கு ஏறி போகிற வரை கடைசியில் அவங்க கொடுத்து போன கட்டளை வரை அவர் ரொம்ப துல்லியமாய் எழுதி வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் வரும் நாட்களில் ஒவ்வொரு எபிசோடா நம்ம போட போகும்போது எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நம்மோடு கூட பேச போகிறார்கள்.
ஆகையால் இந்த மத்தேயு குறித்து அநேக விவரங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த எபிசோட்ல நாம் மார்க்கை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். ரெவரண்ட் மில்கிசேதக் ஐயாவை ஆயத்தப்படுத்தி நம் மத்தியில இவைகளை பேச வைத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நடுநடுவில் நம்முடைய ஊழியக்காரர்களும் அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசினார்கள். மீதியான காரியங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த எபிசோட் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல சுவிசேஷத்தை பரப்புங்க, எல்லா இடத்திலும் சொல்லணும். அப்போ இவைகளை சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த உலகத்துல அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நாம் இருக்கிற வரை அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் அதுல மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட சந்திக்கிற வரை நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.